ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மள பல பேர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு ஓரளவு ஒரு 40 மார்க் 70க்கு இல்ல ஒரு 30 மார்க் இல்ல ஒரு 50 மார்க் வரலுமே தாராளமா வாங்கிடலாம் இல்லையா? சோ அதை தாண்டி எனக்கு 70க்கு 70 மார்க் தான் வேணும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அப்ப இதுல நான் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? இந்த டிரான்சிஷன் ஃபேஸை கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 30 டேஸ் நம்ம கையில இருக்கா? இந்த 30 நாள்ல நான் என்னெல்லாம் பண்ணா என்னாலையும் பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும்? இல்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு 30 மார்க் 40 மார்க் வாங்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு பெரிய சேஞ்சா ஒரு 60க்கு மேல வாங்கணும் அப்படின்னா முடியும். பட் அதுக்கு என்னெல்லாம் மாத்தணும் அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதேதான். ஸோ 1 மார்க்ல 15 1 மார்க்ஸ் இருக்க போது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் இதுல மட்டும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் அது போக 5 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ இது வரலும் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு சிலர் வால்யூம் 1ல கம்ப்ளீட்டா தரவா இருப்பீங்க அண்ட் ஒரு சிலர் வால்யூம் 2 இப்போ தரவு பண்ணி வச்சிருப்பீங்க. வால்யூம் 1 படிச்சதெல்லாம் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே என்ன பண்ணும் மாறி மாறி ரிவிஷன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ முதல்ல நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் இங்கதான் இந்த டிரான்சிஷன் ஃபேஸை நம்ம எப்படி கொண்டு வரது பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எதை மேம் படிக்கணும்? இந்த 2 and 3 மார்க்ஸ் தான். இந்த 2 and 3 மார்க்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க இதுவரையும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை இனிமேல் விட்டுட்டு புக் பேக்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸா 1 by 1 கவர் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறீங்களா அதுல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸையும் படிங்க. இப்போ படிச்சு ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் அதுல படிச்சிருப்பீங்க. படிக்காம விட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும். அதை இனி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்ப அதோட சேர்த்து இந்த 2 and 3 மார்க்ஸ்க்கு லாங் ஆன்சர்ஸ்ல ஒரு சில சப்டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஸோ 2 and 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறத படிச்சிட்டீங்கன்னா அதோட விட்டுட்டு இப்ப அடுத்தது நம்ம இதுவரை படிக்காம வச்சிருக்க அந்த கொஸ்டின்ஸையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சலாம். அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமா கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ். இந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்க்கு நான் எல்லா ப்ராப்ளமையும் பார்த்து இனி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை மட்டும் நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்க போது. ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு இந்த சாப்டர்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க இல்ல இந்த சாப்டர் இருந்தா கேட்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சாப்டர் இருந்தும் மாறி மாறி ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோட வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ராப்ளமோட வீடியோ லிங்கை நான் கீழேயே அட்டாச் பண்ணி வச்சிடறேன். அதை எடுத்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதுதான். நான் என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே படிச்ச ஆன்சர் கூட மறந்து போயிடுது. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு விதமான பயம் வந்துடும். நான் படிச்ச கொஸ்டின் தான் இந்த பேப்பர்ல கேட்டிருக்காங்களா இல்ல நான் படிக்காத கொஸ்டின் ஏதாவது வந்துருச்சா அதை நான் எப்படி எழுத போறேன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து அந்த பேப்பர் முடிகிற வரணும் அதே தான் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடும் நான் நல்லா தரவா படிச்சுட்டு போன ஒரு கொஸ்டின் கூட கரெக்டா எழுதாம வந்துடும். அதை நான் கம்ப்ளீட்டா இந்த பப்ளிக்ல அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க எஸ்பெஷலி இப்போ இந்த 2025ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது இல்லையா? நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எழுதிருப்பீங்க. பட் மித்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதோட சேர்த்து ரிவிஷன் பேப்பர்ஸ் அண்ட் பப்ளிக் பேப்பர்ஸ். ஸோ இதை பார்க்க எவ்வளவு டைம் ஆக போகுது? நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லுக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் அதாவது ஒரு டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 பேப்பர்ஸ் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ தட் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே நான் படிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீகால் ஆகுது. ஸோ இதுக்கு கண்டிப்பா we are here to help you out. ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல இனிமேல் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை போஸ்ட் பண்ண போறோம். நீங்க உங்களுக்கு அடுத்து என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பேப்பரை மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு ரைட் ஃப்ரம் த 1 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இனி வரப்போற எல்லா எக்ஸாமுக்கும் இதை மறக்காம படிங்க. இது நான் பிசிக்ஸ்க்கு மட்டும் சொல்ல, கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் மேத்ஸா இருக்கட்டும் ஈவன் ஃபார் பயாலஜி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கும் கூட 1 மார்க் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தா இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதுதான். அண்ட் அடுத்தது நான் சொன்ன அதே விஷயம் தான். திரும்ப திரும்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு பதிலா ஓகே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பாருங்க அண்ட் கண்டிப்பா ஃபார்முலா ரீகால். ஸோ ஃபார்முலா ரீகாலுக்கு ஓகே ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் கமிங் அப். ஸோ மிஸ் பண்ணாம அதை பார்த்துருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான அந்த ஃபார்முலா ஷீட் வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்றேன். அண்ட் அடுத்தது கடைசியா 5 மார்க்ஸ். இது மேம் 60 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஆல்ரெடி இந்த 60 5 மார்க்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓரளவு ஆச்சு ஒரு 50% ஆச்சு நான் படிச்சிருப்பேன். பேலன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? இன்னும் ஒரு 30 கொஸ்டின் இருக்குமா? நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகுது? 30 நாள். ஸோ அந்த 30 நாள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 30 டேஸ்ல ஓகே ஸோ 30 + 30 ஓகே ஸோ 30 கொஸ்டின் ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்ண போறோம் அண்ட் 30 புது கொஸ்டின்ஸை நம்ம படிக்க போறோம் இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ். ஸோ ஒரு நாளைக்கு 2 5 மார்க் ஓகே. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி அதாவது ஈஸியா சப்ஜெக்டா இருக்க போது அண்ட் படிச்சது எல்லாமே இனிமேல் மறக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. ரிப்பீட்டடா ரிவிஷன் மட்டும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அடுத்த வீடியோல உங்களுக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோல I'll come up with top
65 மார்க்ஸ் இந்த பிசிக்ஸ்க்கு. ஓகே, 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதை நீங்க படிச்சிட்டீங்களா, அதை மட்டும் தான் நீங்க செக் பண்ணும். அதுல எதை படிச்சிருக்கீங்க, எதை படிக்கல. ஒவ்வொரு நாளும் இந்த கொஸ்டின். ஸோ படிச்சதுல ஒரு கொஸ்டின், படிக்காம இருக்கிறதுல ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். 30 days இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஹார்ட்லி வந்து அதுக்கு ஒரு 30 minutes தான் ஆகும். ஸோ அதே மாதிரி 30 minutes பிசிக்ஸ், 30 minutes கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயோ. அடுத்தடுத்த டெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடிஷனலா ஏதோ ஒரு 10 இல்ல 15 minutes வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம படிக்கலாம். இனிமேல் நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் நம்ம மாத்தணும். ஸோ கிளியரா? ஸோ இப்போ நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் தான். இதுல எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் ஆகுது? நான் இது வந்து எக்ஸாம் கொடுத்துட்டேன் இல்லையா, 1 மார்க்ல எனக்கு மார்க் மிஸ் ஆயிருக்கா, இல்ல 2 மார்க்ல மிஸ் ஆயிருக்கா, அதாவது எல்லாத்துலயுமே ஒரு மார்க் போயிருக்கு மேம் அப்படின்னா ஓகே. ஓவராலா எதுல ரொம்ப அதிகமான ஸ்கோர் வந்து லூஸ் ஆயிட்டு இருக்கு? இப்ப நான் 15க்கு 15 வாங்கல. ஏன்னா இந்த அனாலிசிஸ் இது வரலும் யாருமே வந்து யோசிச்சு பார்த்துக்க மாட்டோம். எனக்கு வந்து 70க்கு வந்து 40 மார்க் வாங்கியிருக்கேன், இல்ல 30 மார்க் தான் வாங்கியிருக்கேன், இல்ல 50 தான் வாங்கியிருக்கேன், அது கூட விட்டுருவீங்க. அப்படி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் கொடுக்க முடியாது. நீங்க இனி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல எந்த பார்ட்ல மார்க் ரொம்பவே வந்துட்டு கம்மியா எடுத்துட்டு இருக்கேன்? 2 மார்க்லயா, இல்ல 3 மார்க்லயா, இல்ல 5 மார்க்லயா, இல்ல 1 மார்க்ல என்னால ஸ்கோரே பண்ண முடியலையா? எங்க ஸ்கூல் பேப்பர் அவ்வளவு கஷ்டமா இருக்கா? ஸோ விச் பார்ட் நம்ம எங்க வந்து அதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதை எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அட் ரைட் இந்த மொமெண்ட்ல. ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் ஒரு தடவை பாருங்க. அண்ட் ரோட் மேப் டு சென்டம் வீடியோலையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்க்கல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் செக் தட் ஒன்ஸ். அண்ட் இப்போ சொல்லுங்க, ஓகே, எங்க மார்க் வரல, எந்த செக்ஷன்? ஓகேவா? ஸோ அது 2 மார்க்கா, இல்ல 3 மார்க்கா, இல்ல 5 மார்க்கா, ஆர் ஈவன் 1 மார்க். ஸோ எந்த பார்ட்ல உங்களுக்கு மார்க் சுத்தமாவே இன்க்ரீஸே ஆகல, இல்ல ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்கேன், என்னால வந்துட்டு 25 மார்க்கு 5 மார்க்ல ஒரு 10 மார்க்ஸ் என்னால வாங்க முடியுது எல்லாத்தையும் சேர்த்தியே. அப்ப அங்க நம்ம திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கணும். அடுத்தது ஏன் மார்க் வரல? நான் படிக்கலையா, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கா, இல்ல ஸ்கூல்ல டீச் பண்ணலையா, இல்ல பயத்திலேயே எல்லாமே மறந்து போயிடுதா? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணமா இருக்க போகுது? ஸோ அதை வந்து just mention in the comment. ஓகே, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பை பை.